வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜேஇ அகாடமி. என்ன நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாம் யூஜி 2025 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படா ரிசல்ட் வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம், அடுத்து என்ன டிசிஷன் எடுக்கலாம், கட் ஆஃப் எவ்வளோ குறையும் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் தான் இந்த வீடியோவை கட்டாயமாக பார்க்கணுங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நீட் எக்ஸாம் நடந்தப்போ உங்களுக்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேருந்து ஆகட்டும், இப்போது சென்னை ஹைகோர்ட்லேருந்து நமக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியிடுறதுக்காக என்டிஏல தடை விதிச்சிருக்காங்க. எதனால் அப்படிங்கிறது, அந்த சென்டர்ஸில் மழை பெஞ்சதுனால நமக்கு மின் தடை ஏற்பட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகி எக்ஸாம் எழுத முடியல அப்படிங்கிறதுனாலையும் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்குமே அவங்களுக்கு அந்த இடையூறுகள் இருந்ததுனால இந்த ரிசல்ட்ஸில் இது கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவாங்கன்றதான் ஒன்று ரீ எக்ஸாம் இல்லைனா மார்க்கில் கன்செஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து கோர்ட்டில் நமக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் யூஜி ரிசல்ட் வெளியிடுறதை சென்னை ஹைகோர்ட்லேருந்து கூட இப்போ நமக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் ரிசல்ட்ஸ்க்காக நம்ம எப்போ வரும், இது உடனே கூட சரியான விளக்கத்தோட சரியான ஒரு தீர்வோட நமக்கு இது சீக்கிரமாகவும் இது ரெக்டிஃபை ஆகலாம், இல்லை இதுக்கு இன்னொரு 1 மந்த் ஆர் 1.5 மந்த்ஸ் டைம் டிலேவும் எடுத்துக்கலாம். இது எப்படி ஆகுங்கிறது நமக்குமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் இதுக்காக மட்டுமே டிபெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் ரீரிப்பீட் பண்ணலாமா, இல்லை 12th முடிச்சு இப்போ எழுதுனவங்க எனக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த மார்க் வருது, நான் வெயிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க ஒரு மினிமம் கட் ஆஃப் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது 92.5 வர ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஓபிசி, அதாவது அதுக்குள்ளே வர பிசி, பிசிஎம், எம்பிசி, இந்த ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு மினிமம் ஒரு 430 கண்டிப்பாக இருக்கணும். அதே ஓபிசியில் வர எந்த கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 7.5 இருக்கீங்கன்னா அரௌண்ட் 350 வரைக்குமே கூட நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு 350 to 370 வரைக்கும் 92.5 ரிசர்வேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி 7.5 இருக்குங்க எனக்கு எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கில் வரீங்கன்னா ஒரு 310 வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். இதுக்கு கீழே ரொம்ப மார்க் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட் ஆஃப்மே நம்ம எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த தடவை கொஷின் பேப்பர் டஃப்னஸை வச்சு நமக்கு ரெடியூஸ் ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் நமக்கு ரெடியூஸ் ஆனாலும் நமக்கு நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸை பொறுத்து அந்த ரிடக்ஷன் இருக்கும். அதாவது கண்டிப்பாக நான் எம்பிபிஎஸ் போகணும் தான் அப்படின்னா இதுலேருந்து கண்டிப்பாக மேபி முன்ன பின்ன ஹையாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. டாப் காலேஜஸ் இல்லாமல் நமக்கு ஏதாவது லீஸ்ட் காலேஜஸ் கிடைக்கலாம், இல்லை பிடிஎஸ் சீட்டு கிடைச்சா கூட போதுங்க, ஒரு ஹோமியோபதி, சித்தா எது கிடைச்சாலும் நான் ஒரு சீட் எடுத்துருவேன். ஸோ ஒரு மினிமம் மார்க்குக்காக தான் நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதனால் இதை விட நீங்கள் ரொம்ப கீழே போகுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் டைம் வெயிட் பண்ணாமல் அகாடமிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த கெரியருக்கான அகாடமிக் ஒர்க்கு, நீட் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின் போது நமக்கு அந்த கால இடைவேளை ஒரு நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் அதை நீங்கள் எந்த காலத்துலையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக படிக்கணும். அப்படின்னா படித்தது என்றைக்குமே நமக்கு வீணாக போகிறதில்ல. இன்கேஸ் அந்த இடத்துல நமக்கு பை லக் நமக்கு கிடச்சிருச்சுன்னா ஹாப்பி, நம்ம இதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து உங்களோட எம்பிபிஎஸ் கோர்சஸ்குள்ளே நீங்கள் தாராளமாக போயிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதனால் தயவு செஞ்சு இந்த ரிசல்ட்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக நீங்கள் கோர்சஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்டடீஸு, உங்களோட கண்டினியூட்டியை மிஸ் ஆகாமல் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம ஒரு லூசராக நிற்கக்கூடாது. இந்த 1 மந்த் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டே, எவ்ரி மினிட் அண்ட் எவ்ரி செகண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி மைண்டில் வச்சுட்டு இதுக்கான ஸ்டெப்ஸை எடுங்க. ஸோ இது ரிகார்டிங்காக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜேஇ அகாடமியில் நம்ம ஃபீஸ் டிக்ளரேஷன்ஸ் ரிப்பீட்டர் பேட்சுக்காகட்டும் ரீரிப்பீட்டர் பேட்சுக்காகட்டும் 50% வரைக்குமே நம்ம ஃபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோம். அது கூட சேர்த்து மே 31க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20,000 ஃபீஸ் ஆஃபரும் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல், டைம் டிலே பண்ணிடாமல் நீங்கள் மே 30க்குள்ளே நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் பேட்ச் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.
Future Vision NEET JEE Academy, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.